எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்குள்ளே வர பார்த்து எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. நான் அதுக்கு முன்னே நான் எவ்வளோ மத அருந்து பார்த்து ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் இப்போ வந்து கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு கர்த்தர் மட்டுமே என் வாழ்க்கை. அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ வந்து கர்த்தர் அற்புதமாக என்னை வழிநடத்தி வருகிறார். ஜீவ பாதையில் வழிநடத்தி வருகிறார். கர்த்தர் இம்மட்டமாய் இப்படி சந்தோஷமாக என்னை வாழ வைத்து வருகிறார். அப்படியா கர்த்தர் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்ததற்காக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நீ ஒரு காலிங்கள் ஆண்டவர், நான் இப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையில நான் வாழக்கூடாது. ஏசப்பா, நீ ஒரு காலில் மது அருந்தக்கூடாது. நீர் எனக்குள்ள வாங்க ராஜா. நீர் எனக்குள்ள வந்தீங்கன்னா என்னுள்ள இருக்கிற பாவங்கள் அனைத்தும் நீர்த்தி எனக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை நீ கொடுக்க போறதுக்கா எனக்கு ரொம்ப நன்றி ராஜா. நீர் எனக்குள்ள வாங்க. நீர் எனக்குள்ள வந்தீங்கன்னா என் வாழ்க்கை பரிசுத்தமா ஆயிடும் ஏசப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட நான் வேண்டினேன். கர்த்தர் என்னை இம்மட்டும் வர இந்த 3 வருஷம் ஆகுது. கர்த்தர் எனக்குள்ள எந்த ஒரு போத வசத்திலிருந்து என்னை விலக்கி புதுமையான பரிசுத்தமான வாழ்க்கையில் என்னை வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய கிருபை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ள கர்த்தர் கொடுத்து வந்தார். இம்மட்டமா இன்றைக்கு கடவுள் அவருடைய வார்த்தையை உங்களுக்காக சுவிசேஷிக்க என்னை ஒரு சாட்சியா என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியா நீங்களும் பரிசுத்தமான வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற பாவமான காரியங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓயிடும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நீங்க அதை ருசித்து பார்த்தீங்கன்னா நீங்களே கர்த்தரை நீங்க விட மாட்டீங்க. அவருக்குள்ளே நீங்க வந்துடுவீங்க. அப்படியே நான் அந்த ருசியை நான் பார்த்தேன். நான் கர்த்தர் எனக்குள்ள அந்த அந்த கர்த்தருடைய வாழ்க்கையை எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்குள்ளே வர பார்த்து எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. நான் அதுக்கு முன்னே நான் எவ்வளோ மத அருந்து பார்த்து ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் இப்போ வந்து கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு கர்த்தர் மட்டுமே என் வாழ்க்கை. அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ வந்து கர்த்தர் அற்புதமாக என்னை வழிநடத்தி வருகிறார். ஜீவ பாதையில் வழிநடத்தி வருகிறார். கர்த்தர் சந்தோஷமாக என்னை வாழ வைத்து வருகிறார். அப்படியா கர்த்தர் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்ததற்காக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்குள் வாருங்கள். கர்த்தருடைய நன்மையை பெறுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுங்கள். கர்த்தர் தாமே திரு வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.